ஹாய் எவ்ரி ஒன், மணிவேஜ் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் எதுவும் பார்க்க போகிறோம்னா, குரூப் 2ஓட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வித் ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறேன். இப்போ எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இல்லை ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ ஃபாரஸ்ட் எனக்கு விருப்பம் இல்லை, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லாவில் எலிஜிபிள் இல்லை, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரோக்ராமருக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அந்த எல்லா போஸ்ட்டையும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கு தனியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி போட்டிருக்கேன். முதல்ல ஒத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருந்தோம். அப்போ எல்லாருமே அந்த ஒரு 535 வேகன்சி இருக்குது, 537 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தோம். இதில் 8E இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கேன். 8Eயில் ஒன்றும் இல்லை, 3 வேகன்சிஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 வேகன்சிஸ் ஆட் பண்ணி போட்டிருக்கிறேன். ப்ளஸ் இதில் எந்த மாதிரினா தனித்தனியாக நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஃபாரஸ்டர் விருப்பம் இல்லாதவங்க அவங்களுக்கு தனியாக எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் ஃபாரஸ்ட்டோட சேர்த்து எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கும் டிபார்ட்மெண்ட் செலெக்ஷனுக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை இது பண்ண போகிறோம்னா, இதில் உங்களுக்கு இந்த இதில் பாருங்கள், நீங்கள் எந்த ஆர்டரில் எடுப்பாங்க. இப்போ அந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் எந்த ஆர்டரில் எடுப்பாங்களோ அதே ஆர்டரில் நான் போட்டிருக்கேன். இப்போ எந்த ஆர்டரில் எடுப்பாங்களோ அதே ஆர்டரில் போட்டிருக்கேன். ப்ளஸ் நம்ம நேற்று கேட்டிருந்தோம் பிஎஸ்டிஎம்காக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இது சரி என்னது கூகுள் ஃபார்ம் போட்டிருந்தோம். அது போல் நேற்று போட்டிருந்த வீடியோலேயே லிங்க்கை கொடுத்துருந்தேன். அதிலே ஓரளவுக்கு தான் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இன்னும் டேட்டாஸ் கிடைக்கும் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நண்பர்கள் சில பேர் தனியாக குரூப் இது பண்ணி க்ரியேட் பண்ணி அவங்களும் சில டேட்டாஸ் எடுத்திருந்தாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்போ ஒரு சில அவுட்புட் நம்ம கிடச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ இந்த இதில் நம்மளுக்கு முனிசிபல் கமிஷனர் வேகன்சிஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று தான் இருக்கும். அது பிஎஸ்டிஎம்மில் இருக்கும். ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில், அதாவது டாப் ஃபஸ்ட் பிஎஸ்டிஎம்மில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கம்மி தான், 5 வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. இருக்கிறதுலே அதிகமானது டிசிடிஓ 336 வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. லேபரில் 16 வேகன்சிஸு. மித்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். 5, 1 அந்த மாதிரி தான் 5, 23 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த குரூப் 2 ரெக்ரூட்மெண்ட் ஃபுல்லாகவே பேஸ்டான டிசிடிஓவாக போயிடுச்சு. டிசிடிஓ மட்டும்தான் இதில் அதிகமாக இருக்குது. மற்றபடி எந்த வேகன்சிஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 120 வேகன்சிஸ், 7 வேகன்சிஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன்லேயுமே இதுலேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரோக்ராமர் அது மாஸ்டர் டிகிரி படித்தவங்க தான் எலிஜிபிள். ஸோ அதனால் அது நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அந்த வேகன்சிஸ் எல்லாமே இது பிரித்து போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் போட்டுருவேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெலகிராம் சேனலோட லிங்க் நான் வீடியோவோட கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் இப்போ பிரித்து பார்க்குறப்ப பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாருமே நம்ம எலிஜிபிள் வேகன்சி உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க. ஃபாரஸ்டர்லாம் ஒருத்தர் எலிஜிபிளே இல்லைன்னா 399 வேகன்சிக்கு தான் நீங்கள் காம்படிட்டே பண்ணுவீங்க. அப்படியுமே ரிசர்வேஷன்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது சம்மந்தமாக நான் கீழே காட்டுறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ நம்மளுக்கு கட் ஆஃப் வரும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் உமன் ரெண்டே சேர்த்துனா 64, 26 வேகன்சிஸ், மொத்தம் 90 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஜென்ரல் வேகன்சிஸு லிட்ரலி அந்த பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. 25 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஜிடியில் வந்துட்டிங்கன்னா 90 வேகன்சிஸ், பிஎஸ்டிஎம்மில் ஜிடிவி ப்ளஸ் உமன் வந்துட்டிங்கன்னா 25 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ரோல் ப்ளே பண்ணாது. இதில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் வேணால் ஓரளவுக்கு வரலாம். பட் ஆனால் வந்துட்டிங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இதில் ரோல் ப்ளே பண்ணாது. அப்போ ஜென்ரலுக்கு சேஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 90 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 105 போட்டிருக்கு. ஒரு 15 பேர் எக்ஸ்ட்ரா வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ரீசன் அப்படின்னா இதில் எந்த மாதிரி ஜென்ரலில் இங்கே ரோல் ப்ளே பண்ணோம்னா, குரூப் 1 இந்த டைம் கவுன்சிலிங் முன்னாடியே நடத்திட்டாங்க. அது பெரிய அட்வான்டேஜ். அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 9 பேர் வந்துட்டிங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் எடுத்திருக்காங்க. டாப்பர்ஸு, அதாவது டாப் 50குள்ளார இருக்கிறவங்க வந்துட்டிங்கன்னா 8 to 9 பேர் குரூப் 1 சர்வீஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க குரூப் 2 கவுன்சிலிங் வரவே போகிறது கிடையாது. ஸோ அந்த 8 to 9 பேர்த்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் அந்த இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் இந்த டைம் டாப்பில் வந்திருக்காங்க. பிஎஸ்டிஎம்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இந்த டைமில் டாப் மார்க் வந்து 189க்கு வந்து டச் ஆயிருக்கு. லாஸ்ட் டைமில் 163, 64 சம்திங் நினைக்கிறேன். அந்த லெவலில் தான் இருந்தது பிஎஸ்டிஎம்மோட ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க்கு. இந்த டைமில் 189 டச் பண்ணிட்டாங்க பிஎஸ்டிஎம். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களும் டாப் ரேங்கில் இருக்காங்க. ஒரு 50குள்ளாரே ஒரு 2 to 3 பேர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த 3 மெம்பரும் வந்து பிஎஸ்டிஎம்ல எடுக்கிறப்ப ஜென்ரலுக்கான வேகன்சிஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எந்த வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் ஆப்சன்டீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எடுத்துருவாங்க. ஏன்னா இது குரூப் 2 வேகன்சி கண்டிப்பாக வந்து ஒருத்தனா நிறைய பேர் எடுப்பாங்க. இல்லை எடுக்காமல் போகிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. குரூப் 1 கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ரேங்க் 105 வரைக்கும் போட்டிருக்கேன். ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் நம்ம தனியாக பேசுவோம். இப்போ என்னென்னா பிசி ஜென்ரலில் பாருங்கள் மொத்தமாக 82 வேகன்சிஸ் அவைலபிள். இப்போ என்னென்னா நம்ம அந்த நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் படி பார்த்தோம்னா அந்த கம்யூனல் ரேங்க்கை செக் பண்ணுற ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் செக் பண்ணாமல் இப்போ ஒரு 115 ரேங்கில் இருக்கிறவங்களோட வந்து கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் வந்து 115னா கம்யூனல் ரேங்க் பிசியில் 75 வந்திருக்காங்க. அப்படின்னு என்னன்னா 115 பேர்த்தில் வந்து 75 பேர் பிசியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அப்ராக்சிமேட்டாக 65%. அப்போ ஜென்ரலோட 65% வந்து ஒத்துனா பிசி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த இப்போ நம்ம ஜென்ரலில் போட்டுக்கிற சேஃப் ரேங்க் வந்து 90ங்கிறது ஓவரால் ரேங்க் 90 எடுத்தவங்க. ஓகேங்களா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம். 90 எடுத்தவங்க ஜென்ரல் சீட்டில் வந்து தான் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இப்போ கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் ஆகிறப்போ தான் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ என்னென்னா 5வது ரேங்க் 6வது ரேங்க் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து பிசி கம்யூனிட்டியில் எடுப்பாங்க. என்னென்னா எனக்கு பிடிச்ச வேகன்சி அங்கே இருக்குது அப்படின்னா பிசி கம்யூனிட்டியில் போய் எடுப்பாங்க. அதனால் அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் வர்றப்போ தான் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் இப்போ சொல்கிறதுனா கம்யூனல் ரிசர்வேஷனில் இல்லாதவங்க ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து 90 ரேங்க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சேஃபு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பிசியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 82 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ 65% ஆஃப் இது ஜிடியோட வேகன்சி நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது டோட்டல் பண்ணுறப்போ 141 வருது. சேஃப் ரேங்க் 141 வரைக்கும் கம்பல்சரி வேலை கிடைக்கும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 161 வரைக்கும். ஒரு 20 பேர் வந்து மிஸ் அதிகமானால், அதாவது ஆப்ஷன்டிஸ் ஆனால் பிஎஸ்டிஎம்மில் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறனா 161 பேர் வரைக்கும் தான் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் தானே தவிர கன்ஃபார்ம் இல்லை. பட் ஆனால் 141ங்கிறது கன்ஃபார்ம். 141ங்கிறது நிச்சயமாக வந்துட்டுனா வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 161 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நம்ம தனியாக பேசுவோம். எம்பிசி ஜென்ரல் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக 53 வேகன்சிஸ் தான். இது எல்லாமே ஃபாரஸ்டர் இல்லாமல். ஓகேங்களா? ஃபாரஸ்டர் வந்துட்டுனா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஃபாரஸ்டரில் போகிறவங்க சேர்த்து தான் அந்த 20 பேர் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபாரஸ்டர் விருப்பம் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டுனா வரும். இந்த 161ங்கிறது வந்துட்டுனா ஒரு 200 வரைக்கும் வந்து ஃபாரஸ்டர் வந்து வரலாம். ஏன்னா எல்லோரும் ஃபாரஸ்டர் விருப்பப்பட்டால். அதனால சொல்கிறேன். எம்பிசியில் மொத்தமாக 53 வேகன்சிஸு. இதில் ஒரு 30% வந்து ஜிடிலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 80 சீட்டு வரைக்கும் வந்து எம்பிசியில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் போனால் 100 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வந்து கிடைக்கலாம் எம்பிசியில். நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் வந்துட்டுனா 12 வேகன்சி தான். பிசிஎம்லேருந்துலாம் ஜென்ரலில் யாருமே அதிகம் எடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 12 தான். ஆனால் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒருத்தர் வந்து அங்கே எடுத்தாங்க அப்படின்னா கூட பிஎஸ்டிஎம்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிஎம்மில் டாப் ரேங்கில் இருக்கிறவங்க. ஸோ அப்படி போனாங்க அப்படின்னா வந்து ஒரு 13 வேகன்சி பக்கம் வரலாம். மேக்ஸிமம் போனால் 15 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? எஸ்சி ஜென்ரல் வந்து 51 வேகன்சிஸு. ஸோ எஸ்சி ஜென்ரலில் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 55 வரைக்கும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வரலாம். 55 வரைக்கும் சேஃப் ரேங்க்கு, 60 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வரும். எஸ்டியில் 12 ரேங்க் இருக்குது. அவங்க ஜென்ரல் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ 12 ரேங்க் தான். எஸ்டியில் 12 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். எஸ்சியில் 8 வேகன்சி தான் வந்து 8 தான் சேஃப் ரேங்க்கு. 9 ஏன்னா எஸ்சியில் யாராச்சும் ஒருத்தர் எடுத்தாங்க அப்படின்னா 9 ரேங்க் வரைக்கும் கிடைக்கலாம். இதான் வந்து ஜென்ரலுக்கானது. இப்போ பிஎஸ்டிஎம் பற்றி நம்ம பேசுவோம். பிஎஸ்டிஎம் வந்து டிராஸ்டிக்கலி இன்க்ரீசிங் கட் ஆஃப். ஓகேங்களா? லாஸ்ட் டைம்லாம் ஒரு 500க்கு வந்து ஒரு 5 பேர் தான் வந்திருந்தாங்க. ஒரு 1000க்குள்ளார ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க. இங்கே 1000க்குள்ளார கட் ஆஃபே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓவரால் ரேங்க் நான் சொல்கிறேன். 1000க்குள்ளார கட் ஆஃபே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்துட்டாங்க. நிறையா பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ பிஎஸ்டிஎம்மோட வந்து கட் ஆஃப் இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் என்னென்னா மொத்த வேகன்சிஸ் நம்மளுக்கு பிஎஸ்டிஎம் அவைலபிள் வந்து 25 தான். அது 17 + 8 160+ இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். 160+ தான் வரும். மைனஸ் வரவே வராது. அதனால தான் மைனஸ் போடல. ஓகேங்களா? 160க்கு மேலே இருக்கிற பிஎஸ்டிஎம் தான் வந்துட்டுனா உங்களுக்கு ஜென்ரலில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுக்கு கீழே வராது. ஓகேங்களா? பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து வந்துட்டிங்கன்னா 17 வேகன்சிஸ் அவைலபிள். 155+ இருந்தால் தான் கிடைக்கும்.
155க்கு கீழே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். 155க்கு மேலே வேணால் போகலாம், 56 57 போகலாமே தவிர 155க்கு கீழே வந்து ஊற்றுனா வராது. இவ்வளோ தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. எம்பிசியில் வந்து ஊற்றுனா 155 அது சேம், ரெண்டுமே சேமில் தான் இருக்கும். இல்லைனா எம்பிசியில் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும் இந்த டைம். ஆனால் எம்பிசியில் வேகன்சி அதிகம், 18 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஊற்றுனா கொஞ்சம் 155 வந்து ஊற்றுனா மிச்சம் ஃபிக்ஸ் ஆகலாம். பிசிஎம்ல வந்து உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா டாப்பு 100 ஓவரால் ரேங்க் 100ல் வந்து ஊற்றுனா ஒருத்தர் இருக்கிறார் பிஎஸ்டிஎம்ல. 2வது ரேங்க் யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதனால் வந்து குறைவான வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதில் பிஎஸ்டிஎம் கெஸ் பண்ணுறது கஷ்டம். எஸ்சியில் வந்து ஊற்றினா 150+ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 150+ வந்து ஊற்றினா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸு அதிகம் தான். ஆனால் இதுக்கு கீழே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரே ஒரு வேகன்சி, அது கெஸ் பண்ணவே முடியாது. எஸ்சிடியில் வந்துட்டுனா 2 வேகன்சி, அதுலேயே கெஸ் பண்ணுறது வந்துட்டுனா கஷ்டம். இப்போது இந்த டேட்டாவெல்லாம் வந்து ஊற்றினா எதை வச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர்த்தோட டேட்டாவை வந்து டெலகிராம் குரூப்பில் க்ரியேட் பண்ணி ஒரு குரூப்லேருந்து வந்து நமக்கு அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு முக்கியமாக வந்து நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க 102 பேர்த்தோட டேட்டா குரூப் 2 அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய விஷயம் பிஎஸ்டிஎம்மோடது. ஓகேங்களா. எக்ஸ்க்ளூசிவ்லி பிஎஸ்டிஎம்மோட வந்து எடுத்திருந்தாங்க. அந்த டேட்டா தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. நம்ம போட்டுக்கிற லிங்க்கில் வந்து ஒரு 80 பேர் வந்து 80 பேர் 70 பேரை ஃபில் பண்ணிக்கிறீங்க. அந்த டேட்டாவும் இன்டர்லிங்க் பண்ணி தான் வந்து பார்த்தேன். பிஎஸ்டிஎம் கட் ஆஃப்லாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த குரூப் மெம்பர்ஸுக்கும் வந்து ரொம்ப நன்றி. உங்களோட டேட்டா வந்து நான் நிறைய அனலைசிஸ் பண்ணேன். வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிது. இது கட் ஆஃப் பார்த்தா வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி இதுதான். ஓகேங்களா. இந்த வேகன்சிக்கு இவ்வளோ தான் வந்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்டும் அப்படியே வந்து பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இந்த வேகன்சி அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னது எக்ஸாக்டாக வந்து நிற்கும். எந்த இதுவுமே வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்ல. ஸோ ஹார்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுங்க. இது கீழே இருக்கிறவங்க அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம்னு சூஸ் பண்ணிங்க. நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி வந்து நம்ம போடுறோம். உங்களுக்கு இந்த குரூப் 2 சம்மந்தமாக ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் வந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்குறேன். எனக்கும் ரொம்ப டைம் இல்லை. ஸோ கிடைக்கிற டைமில் வந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான டைம் வந்துட்டுனா இருக்கிறப்ப சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ சொல்லுங்கள். நான் அதை மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கீப் இன் டச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோதான், பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே இன்னொன்று முக்கியமாக வந்து வந்துட்டுனா இதிலே வீடியோலேயே எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். மீண்டும் வந்து கமெண்ட்ஸில் வந்து வந்துட்டுனா சார் எனக்கு இந்த ரேங்க்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் சத்தியமாக ரிப்ளை பண்ண மாட்டேன். ஓகேங்களா. என்னோட கருத்து அவ்வளோதான். நான் சொன்னது அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து வந்துட்டுனா கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே வீடியோ பார்த்து ஃபுல்லாக புரிஞ்சுங்க. ஜஸ்ட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. நான் தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நான் ஒன்றும் டிஎன்பிஎஸ்சியோட சேர்மனோ இல்லை வந்து நான் ஏதோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன நாலேஜ் வச்சு என்னால் அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். நான் உங்களுக்குலாம் வந்து பெரிய ஆட்கள் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். இது கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கமெண்ட்ஸில் கேட்குறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக கேளுங்களேன். ஏதாச்சும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கவுன்சிலிங்லேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த ரேங்க் சார் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். என்னோட டைமும் வேஸ்ட்டு, உங்களோட டைமும் வேஸ்ட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கீப் இன் சப்போர்ட். ஓகேங்களா. உங்களுக்கு முடிஞ்சளவு போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.